ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெய் மெயின்ஸ் பற்றி என்டிஏ வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷனுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாரும் எழுதி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ போடலாம் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேனலில் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அதையும் தாண்டி கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்த 2 நாட்களில் கொடுத்துருந்தாங்க. அதுக்குண்டான அப்டேஷன்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். இதையும் தாண்டி ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிற நிறைய அப்டேஷன்ஸ் ஜெய் மெயின்ஸை பற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதையும் தாண்டி இப்போ வந்து என்டிஏ வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ, அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் ஷெட்யூல் வந்து எந்தெந்த நாட்களில் எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கிற எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, அதுக்கு அடுத்து 4ஆம் தேதி, அதுக்கடுத்து 7ஆம் தேதி இவங்க வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டுமே எழுதலாம். அதுக்கடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட், அதாவது மார்னிங் ஷிஃப்ட் இல்லை, செகண்ட் ஷிஃப்ட் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2A இல்லைன்னா பேப்பர் 2B இது யாராவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 9th உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், அதாவது மார்னிங் ஷிஃப்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரும். சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நீங்கள் எந்தெந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்போ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரும் அப்படின்னா, நியர்லி வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரும். அப்படிங்கிற பார்க்கும்பொழுது உங்களுக்கு மார்ச் 20th அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு jmains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பருக்கு என்ன சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புங்கிறத கொடுத்துருவாங்க. அதில் வந்து சிட்டி மற்றும் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அட்மிட் கார்டு கிடையாது. அதுக்கடுத்து அட்மிட் கார்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதில் உங்களோட குவரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம். இதையும் தாண்டி வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் ஜெய் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.